ஹாய் ரம்யா. குட் ஈவினிங்மா. மணி அண்ட் மணி. நியூவா இருக்கீங்களாம்மா? இன்னைக்கு தான் ஜாயின் பண்றீங்களா இல்லை ரெகுலரா யூடியூப் ஃபாலோ பண்றீங்களாம்மா? ஹாய் ஷேக், ஹாய் ரேவதி. 2 minutes guys, இந்த யூடியூப் மட்டும் கனெக்ட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஹாய் காஸ், யாராவது நியூ கமர்ஸ் இருந்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் கிளாஸை பார்த்துட்டு அப்படியே இந்த கிளாஸ்ல இருந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஓகேவா? கிளாஸ் வந்து டெய்லி ஒரு டாப் வைஸ்ல போறதே கிடையாது, கண்டினியூவா கிளாஸ் போயிட்டு இருக்கு. ஸோ திடீர்னு வந்து கிளாஸ் பார்த்தீங்கன்னா என்ன போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். ஏன்னா நான் மோஸ்ட்லி கிளாஸ் நடத்திட்டு இருக்கும்போது கொஸ்டின் கேட்பேன் பசங்க கிட்ட, இன்ட்ராக்டிவா இருக்கணுங்கிறதுக்காக. யாராவது நியூவா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது சம்பந்தமான அவங்க கொஸ்டின்ஸ் தான் கேட்கறாங்க அப்படின்னு தோணும். ஓகேவா? ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். ஓகே. சரி, நேற்று என்ன பார்த்தோம்? யாராவது ட்ரை பண்ணி பாத்தீங்களா? ஏதாவது டவுட் இருக்கா? ம். நான் கொஸ்டினாடா கேட்டேன், டவுட் இருக்கான்னாடா கேட்டேன். ஒண்ணு இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல இல்லைன்னு சொல்லுங்க. எஸ் சார். என் வாய்ஸ் கேக்குது, ஆடிபிளா இருக்கா? ஹலோ காய்ஸ். ஓகே, டன், தேங்க்யூ. சரிடா, கொஞ்சம் டாபிக் போலாம். கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்கடா, அமைதியா இருக்காதீங்கடா. எனக்கு ரொம்ப என்ன சொல்றது, லைக் என்ன சொல்றது, உங்களுக்கு புரிஞ்சா புரியலையா அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாம நான் சும்மா வந்து கடமைக்கு எடுத்த மாதிரி இருக்கும். இப்பதான் கொஸ்டின் கேட்கறது கொஞ்சம் பாத்துருங்க. ஓகே. ஸோ கிளாஸ் போயிடலாமா? இப்போ வந்து ஒரு ஸ்க்ரோல் லிஸ்ட் வியூ ஒன்று பண்ணுவோம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், யூஷுவல் ஃப்ரேம் போடுறேன். ஓகே, ஃப்ரேம் போட்டு அண்ட் தென் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ரெக்டாங்குலர் போடுவோமா? போட்டு இப்போ ஒரு நேம் ஒன்று வச்சுக்கலாம். ஓகே. செலக்ட் ஐட்டம், ஃபாண்ட் சைஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம். யாராவது ஃப்ரீ வெர்ஷன் வந்து ட்ரை பண்ணீங்களா? ஏதாவது லாகின் பண்ணீங்களா? மேம் ட்ரை பண்ண மேம், வந்துச்சு வரல. ஏதாவது இந்த இதுக்கு ஓகே. ஒன்ஸ் நான் சாட் பார்த்துக்கிறேன். பிஹைண்ட்ஸா மேம்?
பிஹைண்ட்ஸ்லடா. ஆஹ் நான் பிஹைண்ட்ஸை கேட்கல. லைக் நேற்று ஒர்க் பண்ணி பார்த்தது தான் கேட்குறேன். பிஹைண்ட்ஸ் வந்து மண்டே தான் மேம். பிஹைண்ட்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்களா ஃபர்ஸ்ட் அது சொல்லுங்க. பாருங்க நல்ல வேலை கேட்டதும் இப்போ எனக்கு ஞாபகம் வருது. அதெல்லாம் ஓப்பன் பண்ணீங்க, ஓப்பன் பண்ணல. சொல்லுங்க guys. நான் இதை மட்டும் அப்படியே ட்ரா பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணல மேம். மேம் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகே ஓப்பன் பண்ணல மேம். டேய் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்கடா. சரி நான் இருங்க வரேன். இந்த இந்த டிசைன் மட்டும் முடிச்சுட்டு நான் அந்த பிஹைண்ட்ஸ்க்கு வரேன். ஓகேவா? எனக்கு அது ரொம்ப முக்கியம். நம்ம டிசைன் பண்றது நம்ம ஷோகேஸ் பண்றதுக்காக தான். ஒரு நிமிஷம்டா, அந்த டிசைன் முடிச்சுட்டு ஷேர் பண்றேன். ஓகேவா? ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் போய்ட்டு நம்ம ஸ்கிப் பண்ணோம்னா அப்படியே காப்பி ரைட் ஆகி போயிடும். அப்படியே ஒரு காப்பி எடுத்துக்கோமா. இது வந்து டூன் மாற்றிக்குவோம். ஓகே. அண்ட் தென் இது ஒரு காப்பி. அப்புறம் இது ஒரு காப்பி 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 காப்பி. த்ரீ ஃபோர் ஃபைவ். ஓகே அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். எடுத்து வச்சுக்கோமா. இந்த ஃப்ரேமோட கம்மியாக தான் இருக்கு. அந்த ஃப்ரேமை கொஞ்சம் சின்னது பண்ணிக்குவோம். இது வரைக்கும் பண்ணது புரியுதுல கைஸ்? புரியலன்னா சொல்லுங்க. ஓகேவா? அலைன்மெண்ட் பண்ணிட்டோம். இப்போ வெர்டிக்கல் ஸ்பேசிங் கொடுத்துருவோம் கொஞ்சம். ஓகேவா? ஸ்பேஸ் கொஞ்சம் நீட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அண்ட் தென் இதை அப்படியே தூக்கி போடக்கூடாது. என்ன பண்ணணும், அதுக்கு முன்னாடி குரூப் பண்ணுறோம். ஓகேவா? குரூப் பண்ணிட்டு இதை ஒரு ஃப்ரேம் செலெக்ஷன் போட்டாலும் கூட ஓகே தான். ஏன்னா நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா அதை ஸ்க்ரோல் பண்ண போறோம். நான் என்ன பண்றேன், இன்னொரு டைம் வந்து இதே என்ன பண்றேன்னா ஃப்ரேம் செலெக்ஷனுக்குள்ள போட்டுக்கிறேன். ஓகேவா? தெரியுதா? ஸோ ஃப்ரேம் செலெக்ஷன் போட்டதுக்கு அப்புறம் இதை தூக்கி நான் என்ன பண்றேன், இந்த ஃப்ரேம்க்குள்ள செட் பண்றேன். நம்ம வந்து கேப் கொடுத்துருவோம். ஓகே. ஸோ இந்த ஃப்ரேம்க்குள்ள இருக்கா அப்படிங்கிறத நீங்க செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த மொத்த ஃப்ரேமே வந்து காப்பி பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் T கொடுத்து இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். இப்போ என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரேமை வந்து மேலே கொஞ்சம் கொண்டு போய்க்கிறேன். ஓகேவா? ஸோ இதை எப்படி ஹைட் பண்ண போறோம்னா இதை கொண்டாந்து லாஸ்ட்ல ட்ராக் பண்ணி விட்டுறோம். ஓகே இது ஆட்டோமேட்டிக்கா ஹைட் ஆயிடும். இப்போ பண்ணது புரிஞ்சா? அதுக்கப்புறம் நம்ம இவரை கொண்டாந்து இன்னும் கீழே ட்ராக் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ட்ராக் பண்ணாம நமக்கு ஸ்க்ரோல் பண்ணும்போது இது புரியும். மேலே இருந்து கீழே, கீழே இருந்து மேலே. ஓகே. எல்லாம் செட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ண போறோம்? இன்னும் பேலன்ஸ், இன்னும் ஒரு பேலன்ஸ் இருக்குன்னா நமக்கு வந்து ப்ரோட்டோடைப் தான் பேலன்ஸ் இருக்கு. ப்ரோட்டோடைப் போறோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து நான் என்ன பண்றேன்னா இதை கனெக்ட் பண்றேன். ஓகேவா? ஸோ இதுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம்? இந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்றதுக்கு என்ன ஆப்ஷன் யூஸ் பண்ணா கரெக்டா இருக்கும்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நான் ஆப்ஷன்ல எது யூஸ் பண்ணா பர்ஃபெக்டா இருக்கும்?
ஆன் ட்ராக். சூப்பர் சூப்பர். ஆன் ட்ராக் கொடுக்குறோம். ஓகே, ஸ்மார்ட் அனிமேஷன் எல்லாம் அப்படியே இருக்கட்டும். ஓகேவா, எகைன் நம்ம என்ன பண்றோம், இந்த இடத்துல இருந்து இவர்ல இருந்து இங்கே கனெக்ட் பண்றோம். கனெக்ட் பண்ணிட்டு இங்க என்ன பண்றோம், ஆன் ட்ராக் பண்றோம். ஸ்மார்ட் அனிமேட் ஈஸி அவுட், அது அப்படியே இருக்கணும், நம்ம எந்த சேஞ்சஸ் பண்ண போறது கிடையாது. ஓகேவா, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கணும்ல, ஆல்ரெடி நம்ம ஒரு ஃப்ரேம் வச்சுக்கோங்க இங்க. இந்த இருக்காரு. ஓகே, சரி, இதுல நம்ம என்ன பண்ணிக்கலாம், தூக்கி போட்டுக்கலாம். இந்த ஃப்ரேம் என்ன பண்ணிக்கலாம், கொஞ்சம் பிக் ஆகிக்கலாம். ஸோ இப்போ இது எங்க இருக்கும், அசெட்குள்ள போயிட்டு லோக்கல் அசெட் நம்ம பண்ண ஃப்ரேம் வந்து எங்கடா, இன்னும் இல்ல, என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். இது என்ன பண்ணா நமக்கு வந்து இந்த கிளாஸடா விவா ஆகாம இருக்கு. யாராவது ஆன்சர் பண்ணுங்க. ஆன் ட்ராக் மேம். கரெக்ட் தான். இப்போ நார்மலா நான் என்ன பண்றேன், இதுவே வந்து நான் என்ன பண்றேன், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் கொடுத்து ரன் பண்றேன் அப்படின்னா இது ரன் ஆகும். ஓகேவா, எந்த ஒரு சேஞ்சஸ் இல்லாம ஆகும். இப்போ நான் ப்ரோட்டோடைப் போறேன். ஓகே, ஆட்டோமேட்டிக்காக எனேபிள் தான் இருக்கு. ஸ்க்ரோல் ஆகிற மாதிரி இருக்கா. ஓகே, இப்போ லிஸ்ட் சம்திங் உள்ள வச்சு ஸ்க்ரோல் பண்ணா ஸ்க்ரோல் ஆகும். ஓகேவா, ஜஸ்ட் சாதாரண விஷயம். பட் இது ஏன் நமக்கு அசட்ல வியூ ஆகல, அதான் சொல்லுங்க, நீங்க கெஸஸ். ஏதாவது சொல்லுங்கடா, மீடியா வெடிக்க பாக்குறாங்க. எனி கெஸஸ், சும்மா குத்து கூட ஆன்சர் பண்ணுங்க, பண்ண சொல்றேன். ஃப்ரேம்குள்ள கொடுக்கணுமா மேம், ஆல்ரெடி ஃப்ரேம்குள்ள தானே கொடுத்துருக்கோம். அப்படியே நமக்கு வரல. அசெட்ல கொடுக்கணும், நம்ம எப்படி யூஸ் பண்ணணும்னு சொன்னோம். அசெட்ல ஒரு வேல்யூ கொடுக்கணும்னா சரி, ஓகே, நான் ப்ரீவியஸ் வேல்யூ கேட்கறேன். ஓகேவா, இப்போ ப்ரீவியஸா நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எல்லாம் ஒரு விஷயம் பண்ணோம், டிசைன் பண்ணோம், அப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ணோம், அதுக்கப்புறம் ப்ரோட்டோடைப் பண்ணோம். இதுக்கு நம்ம காம்பனன்ட்ஸ் கிரியேட் பண்ண பார்த்து சொல்லுங்க. காம்பனன்ட்ஸ்லாம் எதுவும் கிரியேட் பண்ண கிடையாது. ஓகேவா, ஒரு ஃப்ரேம்க்குள்ள என்ன பண்ணிருக்கோம், டிசைன் செட் பண்ணிட்டோம், ப்ரோட்டோடைப் பண்ணிட்டோம். பட் அது காம்பனன்ட் செட் பண்ணிருக்கோமா, கிடையாது. ஒரு வேல்யூ காம்பனன்ட்ஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, இப்போ ஜஸ்ட் நான் காமெண்ட் பண்றேன். இப்போ பிஃபோர் அது மாதிரி அசட்ஸ் பாத்துங்க, காம்பனன்ட்ஸ் பண்ணல. இங்க நமக்கு அசட்ஸ்க்குள்ள இந்த வேல்யூ கிடையாது. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்றேன், இந்த வேல்யூ மட்டும் இப்போ காம்பவுண்ட் பண்றேன்னு வைங்க. ஓகே, காம்பவுண்ட் பண்ணிட்டேன். இப்போ தெரியுதா உங்களுக்கு அசெட்குள்ள, ஸோ காம்பவுண்ட் பண்ற வேல்யூ தான் என்ன பண்ணும், அசெட்குள்ள லோக்கல் அசெட்டா நமக்கு வரும். இப்போ இங்க இருந்து இவரை ட்ராக் பண்ணி உள்ள வைக்கிறேன். ஓகேவா, இது வந்து பெருசு பண்ணிக்கணும் அந்த ஃப்ரேமா. இப்போ இந்த ஃப்ரேமா என்ன பண்றேன், நான் ரன் பண்றேன், ப்ரோடைப் போறேன். ஓகே, இந்த ஃப்ரேம். இது ஒரு ரெக்டாங்கிளா தான் நமக்கு ஆக்ட் ஆயிருக்கு. அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ணிக்குமா. ஃப்ரேம் கன்வெர்ட், அதுக்கப்புறம் என்ன பண்றோம், இதுக்கு வந்து
இது ரெண்டு ஒரு ஃப்ரேம்ல இருக்கு. ஆல்ரெடி ஒரு ஃப்ரேம்ல தான் இருக்கு. நான் இந்த ஃப்ரேம் என்ன பண்ணிக்கிறேன், பெருசு பண்ணிக்கிட்டு அதை தூக்கி இந்த ஃப்ரேமுக்கு வைக்கிறேன். ஓகேவா, இந்த ஃப்ரேமோட கலரை மட்டும் சேஞ்ச் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ என்ன பண்றேன், இந்த ஃப்ரேமை மட்டும் இப்போ ரன் பண்ணலாம். சரி, நம்ம அசட்ல வியூ ஆயிடுச்சு. இப்போ நமக்கு ரன் ஆகணும்ல. ம். ஏன் நமக்கு இப்படி வருது? ஏன்னா ரெண்டுமே வந்து நான் உங்களோட கொஸ்டினா கேட்கறேன், அமைதியா இருக்காது. ஓகேவா, நான் என்ன பண்ணிருக்கோம், இது ரெண்டுமே காமனா கிரியேட் பண்ணாம வெளியில வச்சு கிரியேட் பண்ணிருக்கோம். அப்போ ஜஸ்ட் இதை ஒண்ணு மட்டும் நான் என்ன பண்ணிட்டேன், கிரியேட் காமன் கொடுத்து என்ன பண்ணி வச்சிருக்கேன், தூக்கி அசெட்ல போட்டேன். பட் இது ஒர்க் ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இந்த சிங்கிள் பார்ட், அதாவது நான் இந்த ஃபர்ஸ்ட் பண்ண பார்ட் மட்டும் என்ன ஆகுது, எனக்கு அசெட் ஆகுது. இந்த பார்ட் எனக்கு காமனாவே கிரியேட் ஆகல. அப்ப என்ன என்ன பண்ணுது, இது ஒர்க் ஆகும்போது அந்த ஃப்ரேம் ட்ராக் ஆகுது. புரியுதா? சோ ரெண்டுமே நீங்க என்ன பண்ணீங்க, காமனா போட்டுக்கங்க. ஓகேவா, இல்லைன்னா நான் சொல்றது புரியுதா? கொஸ்டின் கிட்டாலும் அமைதியா இருப்பானுங்க. ம். சொன்னது புரிஞ்சா மட்டும் சொல்லுங்கடா. என்ன சொன்னேன், யாராவது ஒருத்தங்க எக்ஸ்பிளைன் பண்ணி பார்க்கலாம். இப்ப என்ன பண்ண, என்ன சொன்னேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் டைம் தரேன். இப்ப நான் என்ன சொன்னேன் அப்படின்னா எனக்கு நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. நான் கண்டினியூட்டியே இல்லாம சொன்னேன். ஸோ கண்டிப்பா யாரும் புரிஞ்சிருக்காது. புரியலண்ணா. குட். ஸோ என்னன்னா இப்ப நான் வந்து இதை நான் இது வந்து நான் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்ல இருந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். நம்ம ஃப்ளோட்டிங் பாயிண்ட்லாம் வேண்டாம். ஓகேவா. ஸோ அடுத்து யாராவது, ஹலோ மேம், டுடே இஸ் மை ஃபர்ஸ்ட் டே கிளாஸ். பிஃபோர் த கிளாஸ் ஐ could learn and task to and any doubts is previous class how I can clarify, kindly advise on me. சாலினி பொன்னராஜ். ஹாய் சாலினி, ஆக்சுவலா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரீவியஸ் கிளாஸை பாருங்கம்மா. ஓகேவா, பார்த்துட்டு அந்த கிளாஸ் ரிலேட்டட் டவுட்டை நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கூட கேட்கலாம். ஓகே, ஆர் கிளாஸ் முடியும் போது 10 மினிட்ஸ் நான் எப்பவுமே வந்து மொக்க போடுவேன். ஸோ அப்போ யாராவது டவுட்னா கண்டிப்பா கேளுங்கன்னு சொல்லுங்க. பசங்க மோஸ்ட்லி டவுட் இருப்பாங்க, அதுக்கு மோஸ்ட்லி வந்து அமைதியா தான் இருப்பாங்க. ஸோ அந்த டைம் உங்களுக்கு டவுட்னா நீங்க தாராளமா அந்த லைவ்லையும் கேட்கலாம், ஆர் வந்து வாட்ஸ்அப்ல எனக்கு மெசேஜ் பண்ணி கேட்கலாம். நான் கண்டிப்பா கிளியர் பண்ணுவேன். லாஸ்ட் ஒரு 3-4 டேஸா நான் இந்த மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணல. ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 மெம்பர்ஸ் மட்டும் தான் நான் ரிப்ளை பண்ணிட்டு இருக்கேன், நம்ம ரெகுலர் ஸ்டூடெண்ட்ஸ்ல. ஸோ கைண்ட்லி கோச்சுக்காதீங்க. நான் கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர்ல வாட்ஸ்அப் சைடே வர்றதில்ல அதிகமா. ஸோ நான் சூனஸ் பாசிபிள் அந்த மெசேஜ் எல்லாத்துக்கும் நான் ரிப்ளை பண்றேன். ஓகேம்மா. ஸோ நீங்க டவுட்டை நீங்க லைவ்லயும் கேட்கலாம், அது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணியும் கேட்கலாம். ஸோ நீங்க எப்போ கேட்டாலும் நான் அதை கிளாரிஃபை பண்ணுவேன். நீங்க த்ரீ செக்ஷன்ஸ் பாருங்க, பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு 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 செக்ஷன் ஒவ்வொரு வீடியோஸ் நீங்க பார்த்து முடிக்க முடிக்க அது அப்பவே கேட்டுருங்க. ஓகே, ஏன்னா நீங்க ஒரு 4 வீடியோஸ் பார்த்துட்டு மொத்தமா கேட்டீங்கன்னா அது உங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கும், பாதி மறந்து போயிடும். அதனால ஒவ்வொரு வீடியோ முடிய முடிய டாஸ்க் சப்மிட் பண்ணுங்க. அட் சேம் டைம் நீங்க டவுட்டும் கேளுங்க, எனக்கு கிளியர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேவா. சரிடா. இப்போ என்ன நான் என்ன பண்ணிருக்கேன், ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டிசைன் பண்ணேன். ஓகேவா, டிசைன் பண்ணிட்டேன். ஆனா இந்த டிசைன் நம்ம காமன் கிரியேட் பண்ணோமா, இதுக்கு முன்னாடி பண்ண டிசைன் எல்லாமே நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு லேயர் போட்டா கூட அதை காமனண்டா கிரியேட் பண்ணி அந்த ஒண்ணு வந்து நமக்கு 3 டைப்ஸ் ஆஃப் காமனன்ட் இருக்கு. ஓகேவா, ஃபர்ஸ்ட் நான் அதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். ஓகே, ஆஃப்டர் தட் நம்ம டாபிக்ல போலாம். ஏன்னா அது புரியாம கிளாஸ் பார்த்து சுத்த வேஸ்ட். டிசைன் தான். ஓகே, இந்த டிசைன்ல பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்ரெடி நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து காமன்ஸா கிரியேட் பண்ணிருக்கேன். அதனால என்ன பண்றேன், அடுத்த ஒரு வேல்யூ சும்மா நான் கிளிக் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இது வந்து என்ன பண்ணிக்கிறேன், சேமா கமெண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இது என்ன பண்றேன் அப்படின்னா நான் வந்து கிரியேட் காமெண்ட் கொடுக்குறேன். ஓகேவா, கேக்குதா? ஸோ கிரியேட் காமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் எனக்கு இந்த இடத்துல ஒன்று கேட்கும். ஓகேவா, கனெக்ட் வேரியன்ட் ஆர் ஆட் காமன் ப்ராப்பர்ட்டி அண்ட் தென் என்ன கேட்குது, யூசர்ஸ் மாஸ்க்னு சொல்லி இந்த இடத்துல கேட்குது. இங்கேயும் பாருங்க உங்களை ஆடு வேரியன்ட் சொல்லி கேட்கும். இப்போ வேரியன்ட் அப்படிங்கும்போது என்னன்னா ஒரு ஒவ்வொரு காமன் எனக்கு இன்னொரு வேரியன்ட் வந்து கிரியேட் ஆயிருப்பாங்க. ஓகே, ஒரு ப்ராப்பர்ட்டி அவங்க சார்ந்து அடுத்த நிறைய வந்து பண்ணுவோம் வேரியன்ட். ஓகேவா, சோ இந்த மாதிரி தான் கிரியேட் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், இதுக்குள்ளேயே வந்து ப்ரோடோடைப் பண்ணுவேன். சோ இதுல ஒரு செட்டு, இதுல ஒரு செட்டு, இதுல ஒரு செட்டு. இப்போ எனக்கு வந்து இதுல ரெட் கலரு, இதுல கிரீன் கலரு, இதுல வந்து எல்லோ கலர் எனக்கு தெரியும்னு வச்சுக்கேன். நான் என்ன பண்றேன், ஜஸ்ட் வந்து இந்த இடத்துல கொடுக்குறேன். ஓகே, எனக்கு வந்து இங்க ரெட் வேணும், இங்க வந்து நான் என்ன பண்றேன், எனக்கு வந்து கிரீன் வேணும், இங்க வந்து எனக்கு என்னடா அது கிரீன் கலர் கிடையாது, வேற விஷயம், ஜஸ்ட் வச்சுக்கோ, எனக்கு ப்ளூ கலர் வேணும்னு சொல்லி கொடுப்பேன். இதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அனிமேஷன்ல வேணும் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ நான் எனக்கு 3 காம்பனண்ட் 3 அனிமேஷன்ல வேணும் அப்படின்னா உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆகக்கூடாது. அப்ப நான் என்ன பண்ணுவேன், ப்ரோட்டோடைப் பண்ண போறேன்.
ஸோ ப்ரோட்டோடைப் என்ன பண்ணுவேன், இந்த வேரியன்ட்ல இருந்து இங்க கனெக்ட் பண்ணி என்ன பண்ணுவேன், அதை ஆன் கிளிக் பண்ணும்போது இல்லைன்னா வந்து என்ன பண்ணுவேன்னா மவுஸ் என்டர் ஆகும்போது அப்படின்னு சொல்லுவேன். மவுஸ் என்டர் ஆகும்போது சொல்லி உள்ள வைக்கிறேன். மவுஸ் என்டர் ஆகுது, எனக்கு வந்து சேஞ்ச் டு எனக்கு வேரியன்ட் 2க்கு வரணும், ஸ்மார்ட் அனிமேஷன் ஈஸி அவுட். ஓகேவா? ஸோ 300 ms இது வந்து என்ன பண்ணிக்கலாம், ஸோ இப்படியே இருக்கட்டும். அடுத்து இந்த வேரியன்ட்ல இருந்து இங்க வரேன். ஓகேவா? இங்க என்ன பண்றேன், முதல்ல என்ன செட் பண்ணுவோம் அந்த இடத்துல, மவுஸ் சென்டர் தானே வச்சோம். மவுஸ் சென்டர். ஓகேவா? இங்க என்ன வச்சிருக்கோம், சேஞ்ச் டு வேரியன்ட் டு ஸ்மார்ட் அனிமேஷன். இங்க என்ன காட்டுதுன்னு பாருங்க நமக்கு. ஓகே, ஆன் கிளிக், மவுஸ் சென்டர், சேஞ்ச் வேரியன்ட் டு ஸ்மார்ட் அனிமேஷன். ஓகே, செட் பண்ணிட்டேன். இப்போ நான் என்ன பண்றேன், எனக்கு இதை வந்து ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளாடி வச்சு இது அனிமேட் ஆகணும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கறேன். அப்போ அசெட்குள்ள போறேன். அசெட்குள்ள போனா டிஃபால்ட்டா என்ன ஆகுது, இந்த ஃப்ரேம் இருக்கு. இந்த பாருங்க உங்களுக்கு த்ரீன்னு காட்டுதா, என்னன்னா இந்த ஃப்ரேம் இந்த இந்த பர்டிகுலர் இந்த காம்பனண்ட் இந்த 3 பேருமே இருக்காங்க. அப்போ அக்சசபிலிட்டி ஆகுது, இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்துதான் வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? அப்ப நான் என்ன பண்றேன், ஒன்ஸ் நீங்க எதை காம்பனண்டா கிரியேட் பண்றீங்களோ அதுதான் உங்களுக்கு அசெட்ல ஷோ ஆகும். ஓகேவா? சும்மா நம்ம வந்து வெறுமனே தனியா ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சு ஒர்க் பண்ணோம்னா அதை காம்பனண்ட்ல இருந்து லோக்கல் அசெட்டா எடுக்க முடியாது. யூஸ் பண்ணலாம், அப்புறம் ரெண்டு செட்டா யூஸ் பண்ணலாம். ஒன்னு வந்து நான் இப்படி இந்த ஃப்ரேமை வந்து இப்போ நான் பெரிய வெப்சைட்டுக்குள்ள யூஸ் பண்றேன் அப்படின்னா நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய ஃப்ரேம் போட்டுக்கிட்டு இங்க தூக்கி நான் ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். இங்க பண்ண இந்த அனிமேஷனே என்ன பண்ணிக்கலாம், நான் இந்த இடத்துல இருந்து வந்து இந்த ட்ராக் ஒரு கண்ட்ரோல் காப்பி எடுத்துட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்றேன்னா இங்க கண்ட்ரோல் ட்ராக் வந்துருச்சு. இந்த இருக்கு, தெரியுதா உங்களுக்கு? இந்த கலரை நான் மாத்திக்கிறேன், அதான் டிஃபரன்ஸ் தெரியும். பேஜ் இருக்கிற இந்த இருக்கு. ஸோ நமக்கு இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் என்ன பண்றேன், இதை எங்கேயாவது செட் பண்ணிக்கிறேன். ஒரு சும்மா எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். வெப்சைட்ல ஏதோ ஒரு பாட்டில் செட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, செட் பண்றீங்க. இங்க நான் சின்னதா போட்டிருக்கேன், இல்ல நீங்க பெரிய லார்ஜ், மோஸ்ட்லி ஸ்க்ரோல் வியூ பொறுத்த இருக்கலாம். இந்த ஒன்னு ரெண்டு செட் இருக்கு, இதுல ரெண்டு செட் இருக்கு. ஒன்னு இந்த மாதிரி சைட்ல வந்து சைடு நேவிகேஷன் ட்ராயரா யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ வந்து மொபைல் அப்ளிகேஷன் ட்ராயருங்கும் போது அந்த சைடு வந்து பாப்பப் ஆயிட்டு திருப்பி அந்த ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆகும். வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் ஸ்க்ரோல் வியூ என்ன பண்ணுவீங்க, ஒரு பர்டிகுலர் கண்டென்ட் உள்ளட வச்சு கேட்டகரிக்கெல்லாம் ஸ்க்ரோல் பண்ணி பார்ப்பீங்களா? ஸோ அந்த மாதிரி இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் ஒரு என்டையர் பேஜுக்கு நீங்க என்ன பண்ணிக்கலாம், ஏதாவது ஒரு லிஸ்ட் மாதிரியோ இல்ல வந்து எஃப்ஏ கொஸ்டின் மாதிரியோ இல்ல ஏதாவது ஒரு டைப்ல நீங்க செட் பண்ணி அதுக்கு ஸ்க்ரோல் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ எஃப்ஏ கொஸ்டினுக்கு இன்னொரு ஒரு மெத்தட் இருக்கு ஃபிக்மால ரெடி பண்றதுக்கு. ஓகேவா? ஸோ உங்களுக்கு என்ன ப்ராப்பர்ட்டி செட் பண்ணணும்னு தோணுதோ அந்த மாதிரி நீங்க டிசைன் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் இதுதான், இப்படிதான் ஒர்க் ஆகுது. பட் இந்த நீங்க உள்ளர கொடுக்குற எலமெண்ட் அந்த கண்டென்ட் வந்து டிஃபர் ஆகும், எடுத்து மொபைல் டிஃபர் ஆகும். ஓகே, நீங்க இப்படியே செட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைப்பீங்க. ஆனா அந்த லோக்கல் அசெட்ல இருந்து யூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் நீங்க அதை வந்து காம்பனண்டா கன்வெர்ட் பண்ணா மட்டும்தான் இந்த லோக்கல் காம்பனண்ட நான் இந்த ஃபைல் மட்டும் கிடையாது. ஓகேவா? நான் இதுலயே வந்து என்ன பண்றேன், இந்த ஃபைலுக்கு போறேன். சப்போஸ் இப்ப இந்த ஃபைல் போறேன், எனக்கு அந்த டிசைன் தேவைப்படுது, அசெட்டை கிளிக் பண்றேன்னு வைங்களேன், இந்த எனக்கு வருது பாருங்க, லோக்கல் அசெட் எல்லாமே வருது. நான் என்ன பண்றேன், இப்போ இந்த அசெட் வேணும் அப்படின்னா இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைப்பேன். எனக்கு இந்த அசெட் வேணும்னா இங்க டிராக் அண்ட் ட்ராப் பண்ணி வைப்பேன். ஸோ எனக்கு எங்க வேணுமோ அதை நான் யூஸ் பண்ணிப்பேன். சொல்றது புரியுதா? ஸோ நீங்க வந்து லோக்கல் அசெட் இல்லாம நீங்க வெறுமனே அந்த ஸ்கிரீன்ல வச்சு சும்மா இப்படி ஒர்க் பண்ணீங்கன்னா அந்த பர்டிகுலர் ஸ்கிரீன்ல மட்டும் தான் அதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். என்டையர் இந்த மொத்தம் 10 பேஜ் வரைக்கும் யூஸ் பண்றீங்க, 1 2 3 4 5 பாருங்க, நம்ம மொத்தம் 16 பேஜ் இருக்கு. இந்த 16 பேஜ்லயுமே நீங்க யூஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா அதுக்கு லோக்கலா செட் இருந்தா மட்டும் தான் முடியும். ஓகே, அப்ப நான் 16வது பேஜ்ல போய் ஓப்பன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஜஸ்ட் இந்த பேஜுக்குள்ள வர்றேன், இப்போ அசெட்குள்ள போறேன். இந்த எனக்கு லோட் ஆகுதா, டக்குனு தூக்கி இந்த ஸ்கிரீனுக்குள்ள வைக்கிறேன், ஜஸ்ட் யூஸ் பண்றேன். இந்த தூக்கி நான் அந்த ஸ்கிரீனுக்குள்ள வைக்கிறேன். ஓகே, இல்ல நான் ஒரு ஃப்ரேம் போடுறேன் இங்க. ஓகே, மறுபடியுமே அந்த அசட்டை கால் பண்றேன். மல்டிபிள் டைம் ஒரு அசட்டை நான் கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அதை நான் என்ன பண்ண முடியும், மல்டிபிள் டைம் வந்து என்னுடைய எல்லா பேஜ்லயுமே வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். எல்லா பேஜ்ல இருந்து இதை அக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக தான் என்ன பண்றோம், நம்ம வந்து லோக்கல் நம்ம கிரியேட் காம்பனண்ட் கொடுத்து நம்ம வந்து யூஸ் பண்றோம். சொல்றது புரியுதா? ஸோ இன்ஸ்டன்டா ஒரு பேஜ்ல நீங்க அனிமேட் பண்ணி யூஸ் பண்றதுக்கு அந்த பேஜுக்கு மட்டும் செட் ஆகும். ஆனா ஒரு காம்பனண்டா நீங்க கன்வெர்ட் பண்ணி ஒர்க் பண்றது வந்து அதோட எல்லா பேஜுமே நீங்க என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா ஒர்க் பண்ண முடியும். ஹேங் ஆன் ஒய் திஸ் ஃபினிஷ் லோடிங். ஹேங் ஆயிடுது, நான் ஆல்ரெடி நிறைய பேஜஸ் இருக்கிறதுனால எனக்கு பயங்கரமா லோட் ஆகும். இப்போ அந்த ஒரு இஷ்யூ இருக்கு, 2 மினிட்ஸ் டைம் இது லோட் ஆகி முடிக்கிறது டைம் ஆகும். கண்டிப்பா நம்ம டாபிக்ல போவோம். சொன்னது புரிஞ்சா? சொன்னது புரிந்ததா? ம், சூப்பர். ஸோ அதனால நம்ம என்ன பண்ணிருக்கோம், இப்போ கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்துட்டு நம்ம நம்ம வேல்யூவை யூஸ் பண்ணிப்போம். ஓகே, ஜஸ்ட் ஒன்ஸ் இங்கேயே கொடுத்து பார்ப்போம். எனக்கு மறுபடியும் லோட் ஆச்சுன்னா மொத்தத்தை டெலிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அது ஒரு தலைவலி.
பாப் எனக்கு நிறைய காமன் ஃபைட் இருக்கிறதுனால எனக்கு இந்த இஷ்யூடா. ஓகேவா. ஓகே. ஒரு கிளிட்ஜ் வருது பாருங்க. ஏன் ஃபர்ஸ்ட் இந்த கிளிட்ஜ் வருது பாருங்க. ஃபர்ஸ்ட் வெளியில டிராப் ஆயிட்டு எகைன் உள்ள இருப்பது. ஓகேவா. ஃபர்ஸ்ட் பண்ணும்போது நீ என்ன பண்ணிக்கலாம், லோக்கல் காமன் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும், ரெண்டத்தையும் காமன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ரோட்டேட் பண்ணி வேரியண்டா ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராப்பர்ட்டியா போட்டு அதை இதோட இன்னொரு வேரியண்டா கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. காமனோட அசட்டா யூஸ் பண்ற பட்சத்துல அப்படி இல்லை, நாங்க அசட்டெல்லாம் வேண்டாம், நான் அந்த பர்டிகுலர் ப்ராஜெக்ட் மட்டும் தான் யூஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம் இருக்கு. இப்போ இதுல வந்து நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் காட்டுறதுக்காக இவ்வளவு அசட்ஸ் இருக்கு. இது மாதிரி நான் வச்சிருக்க கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன் செகண்ட். என்கிட்ட ஆஹ், என்கிட்ட இந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஓகேவா. இந்த ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் கொலாபரேஷன்ல தான் இருக்கு. ஓகேவா. அப்படி இருக்கும்போது அது பயங்கரமா லோட் ஆகும். ஓகேவா. அதான் என்கிட்ட லோடிங் இஷ்யூ. மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த இஷ்யூஸ் இருக்காது. அப்படியே இருந்துச்சு அப்படின்னா தேவைப்படாத ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வச்சுக்காதீங்க, டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. அது வீணா வந்து ஸ்பேஸ் எடுத்துட்டு இருக்கும். காமன்ஸ் இருக்கும்போது பயங்கரமா லோட் ஆக ஆரம்பிச்சு. ஓகேவா. மத்த இதெல்லாம் தேவைப்படாத பேஜ் டெலிட் பண்ணி விட்டுருவோம். சும்மாவே இங்க தாங்க முடியல, லோட் ஆக மாட்டேங்குது. அதே போல ஆஹ் இன்னொரு விஷயம் நம்ம பண்றது, ஃபர்ஸ்ட் ஃபிஸ்டா ஃபிக்மா யூஸ் பண்ணும்போது நானுமே நிறைய பண்ணேன். என்னன்னா இந்த இது ஃபிக்மா கம்யூனிட்டி பேஜுக்குள்ள போயிட்டு பாக்குற எல்லாத்தையும் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி அது ஒரு வாஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட் ஓப்பன் ஆயிருக்கும். ஓகேவா. ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வைக்காதீங்க. உங்களுக்கு என்ன தேவையோ அந்த ப்ராஜெக்ட் மட்டும் ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணுங்க, மிச்சத்தை டெலிட் பண்ணி விட்டுருங்க. ஓகேவா. ப்ராஜெக்ட் நிறைய சேர்க்காதீங்க. சரிடா, அது புரிஞ்சா அடுத்த டாபிக் போமா. இப்ப நான் என்ன சொல்லியிருக்கேங்க, பிகின்ஸ் பத்தி லிங்க் அனுப்ப சொன்னல, ஒரு நிமிஷம். நான் பிகின்ஸ் லிங்க் எடுத்து வரேன். லாகின் லிங்க். நான் சொன்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் புரியுதா? நான் இது ரொம்ப என்ன சொல்றது, ரொம்ப ஒரு ரொம்ப ஒவ்வொன்றும் ஈஸியான கான்செப்ட் தான். நான் டக்கு டக்கு கடகடன்னு பேசிட்டு தான் ரொம்ப ஸ்லோவா சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா. ஸ்பீட் அப்புறமா தான் சொல்லுங்க, நான் ஸ்லோ பண்ணிக்கிறேன். பிகைன்ஸ் அனுப்பியிருக்கேன் பாரு, எல்லாம் ஓப்பன் பண்ணுங்க. பிகைன்ஸ் ஃபர்ஸ்ட் பிகைன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுங்கடா. நம்ம யூஎக்ஸ் டிசைனர்னால பிகைன்ஸ் முக்கியம்டா. பிகைன்ஸ் முக்கியம். அட் த சேம் டைம் வந்து இப்போ பிடிஎஃப்ல டிசைன் முன்னெல்லாம் வந்து இப்போ பிகைன்ஸ் நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராஃபிக் டிசைனர் வந்து இது பிகைன்ஸ்லயும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க, அந்த பிடிஎஃப்லயும் அக்கௌண்ட் வச்சிருப்பாங்க. என்கிட்ட ஒரு அரபிக் ப்ரொஃபைல் இருக்கு, நிறைய ப்ரொஃபைல் இருக்கு. அதுல பார்த்தோம்னா வேற லெவல்ல இருக்கு அவங்க பிடிஎஃப்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க பண்ண மொத்த என்டையர் டிசைனுமே, பிராண்டிங் டிசைன் ஆகட்டும், அப்புறம் ப்ராடக்ட் டிசைன் ஆகட்டும், என்டையராகவே ஒரு பிடிஎஃப்ல வந்து அழகா டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. எனக்கு சாம்பிள் எடுத்து இன்னொரு ஃபோல்டர்ல இருக்கு. சாம்பிள் காட்டுறேன். அட்டகாசமா இருக்கு டிசைன்ஸ்லாம் பார்க்க. ஸோ நம்ம வந்து ஈஸியாக அதை பிகின்ஸ்ல ஹேண்டில் பண்றோம். ஆனா இங்க கல்ஃப் கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் பிகின்ஸ் வந்து ரேர் ரேர் கேஸ் தான். அந்த லிங்கை யாரும் கிளிக் பண்ணி பார்க்க மாட்டாங்க, அவங்களுக்கு தேவை வந்து பிடிஎஃப் தான். ஸோ நம்ம லிங்காவே கொடுத்தாலும் அவங்க வந்து அந்த டாக்குமெண்ட்டை தான் கேட்பாங்க, டிசைன். ஸோ அது அந்த தகுந்தது போல நம்ம என்ன பண்ணோம், டாக்குமெண்டேஷன் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கு கைஸ். ஆனா அதுவுமே ரொம்ப வேற லெவல்ல ஹேண்டில் பண்றாங்க. நம்ம பிகின்ஸ்ல அப்லோட் பண்றதுக்கே திணறிட்டு இருக்கோம். ஆனா இவங்கலாம் வந்து பிடிஎஃப் டிசைன் அழகா மேக் பண்ணி வச்சிருக்காங்க. நான் சாம்பிள் காட்டுறேன், அப்போ உங்களுக்கே புரியும் நான் என்ன எக்ஸாக்டா சொல்றேன் அப்படிங்கிறது. கைஸ், நான் அனுப்ப லிங்க் வந்துச்சா? அது வந்து எடுத்துக்கிறீங்களா, ஓபன் பண்றீங்களா? அதே போல ஒரு ஸ்லைடர் ஒன்று பண்ணிடுவோம். ஓகேவா. அது ரொம்ப ஈஸி தான். இதே போலதான் அதுவும் இருக்கும். இன்னும் நம்ம வந்து இப்போ வெர்டிகல்ல பண்ணாத இப்போ ஹரிசாண்டல்ல பண்ண போறோம், அவ்வளவுதான். ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ்லாம் கிடையாது. சரி, நீங்க அக்கௌண்ட் ஓபன் பண்ணீங்க, அப்படியே இதே ஒரு கிளாஸ் பாத்துங்க. இது சின்ன கான்செப்ட் தான், டக்குன்னு முடிச்சிடலாம். பார்த்து ஸோ பண்றோம். இப்போ வந்து என்ன பண்ணிக்கலாம்.
அண்ட் தென் வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இந்த பிகன்ஸ் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்களா? கிரியேட் பண்ணா சொல்லுங்க, நான் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்க வரேன். சூப்பர்ரா. கேளுடா. கொரினான்னு கேளுடா தம்பி. நான் என்ன பண்ண போறேன்னா இதை வந்து கிரியேட் காம்பவுண்ட் கொடுத்துக்கலாம். ஓகே. கண்ட்ரோல் ஜி கொடுத்துக்கலாம், ரைட் கிளிக் பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன்னா இதே வந்து டூப்ளிகேட் பண்ணி எடுத்துக்கிறேன். அக்கௌண்ட் சேட்டை பார்த்துக்கிறேன். நான் பிகைன்ஸ் அக்கௌண்ட் சேம் மெயில் ஐடி ஆஃப் சிக்மா கரெக்ட் பண்ணணுமா டிஃபன் யூஸ் பண்ணலாமா? ஆக்சுவலாக வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பிகைன்ஸுக்கும் சிக்மாவுக்கும் சேம் ஐடி தான் இருக்கணும்னு மேனிட்ரி கிடையாது. ஆனால் சேம் ஐடி யூஸ் பண்ணால் இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா நீ ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு அக்கௌண்ட்டில் வந்து இந்த லைக் வெப்சைட்ஸ்லாம் ஹேண்டில் பண்ணனா ஒரு கட்டத்துக்கு மேலே நீ எதுக்கு ப்ரியாரிட்டிஸ் கொடுக்கணுங்கிறதே கன்ஃபியூஸ் ஆகிடும். ஃபிக்மால யூஸ் இப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ ஃபிக்மால ஒரு அக்கௌண்ட் யூஸ் பண்றாங்கன்னா அந்த அக்கௌண்ட் பிகின்ஸ் யூஸ் பண்ணு, டிசைனிங் அக்கௌண்ட்ஸ் இதெல்லாம் நீ ஹேண்டில் பண்ண நினைக்க, ஏன்னா ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணணும்னு சொல்லுவாங்க. இப்போ ஃப்ரீயா ஏதாவது ஒரு ட்ரையல் வெர்ஷனுக்காக ஏதாவது ஒரு வெப்சைட் யூஸ் பண்ண நினைக்கிற அப்படின்னா அப்போ மல்டிபிள் இமெயில் ஐடி யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிட்டு ட்ரையல் முடிகிற வரைக்கும் யூஸ் பண்ணி பார்த்துட்டு அதை விட்டுடலாம். ஆனா ப்ரொஃபஷனலா ஒரு விஷயத்தை நீ ஃபாலோ பண்றேன்னா ஒரு மெயில் ஐடியில கொண்டு போறது இஸ் பெஸ்ட். அதை வந்து நல்லா என்ன சொல்றது, பாஸ்கி கொடுத்து ஆத்தன்டிகேஷன்லாம் கொடுத்து பக்காவா மெயின்டைன் பண்றது பெட்டர். இப்போ அடோப் ஐடி கிரியேட் பண்ண டிஃபைன்ஸ் யூஸ் பண்றேன்னா அடோப் ஐடி யூஸ் பண்ணலாம். அடோப் ஐடி யூஸ் பண்ணா என்ன பெனிஃபிட் அப்படின்னா, அடோப்ல நிறைய சாஃப்ட்வேர் இருக்கு. லைக் எப்படின்னா, ஆம், அன்னைக்கு கான்சென்ட் இருக்கேன் நான் உனக்கு காட்டிட்டே பேசுறேன், அப்பதான் நான் என்ன சொல்ல வரேன்னு தெரியும். இப்போ என்கிட்ட அடோப் அக்கௌண்ட் இருக்கு, ஓகேவா? இப்போ அந்த அடோப் அக்கௌண்ட் எதோட சிங்கிள் செஷன் ஆயிருக்கு அப்படின்னா என்னோட பிகைன்ஸ் ஐயோட சிங்கிள் செஷன் ஆயிருக்கு. நான் பிகைன்ஸ் வந்து அடோப் தான் வச்சிருக்கான். ஓகேவா? ஸோ அதனால வந்து ஒரு நம்ம அவங்க ஒரு டைம் லாகின் பண்ணாலே போதும், அவங்க என்டையர் அக்கௌண்ட்டுமே என்ன ஆயிடும், நம்மளோட ஒரு மெயிலில் வந்து சிங்கிள் செஷன் ஆயிடும். ஓகேவா? ஒன் சைண்டா லோட் ஆகுது, எனக்கு கொஞ்சம் லோடிங் இஷ்யூ இருக்கு guys. கொஞ்சம் இந்த இருக்கு என்னோட பிகைன்ஸ் அக்கௌண்ட்ல நான் என்ன வச்சிருக்கணும், இந்த ப்ரொஃபைல் நானா செட் பண்ணல. என்னோட பிகைன்ஸ் வச்சிருக்க ப்ரொஃபைல் ஆட்டோமேட்டிக்கா அடோப், ஏன்னா ஒரு நாள் ஒரு ஃபேமிலி தானே, ஸோ ஆட்டோமேட்டிக்கா அவங்க அடாப்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ நீ இதை யூஸ் பண்ற என்ன உனக்கு பெனிஃபிட் அப்படின்னா, இதுல வச்சிருக்க ஃப்ரீ சாஃப்ட்வேர்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரீ ட்ரையலா யூஸ் பண்ண முடியும். இந்த அடோப் அக்கௌண்ட் அப்படின்னா நீ ஒவ்வொரு அக்கௌண்ட் இது வந்து ஃபயர் ஃபிளைன்னு ஒன்று இருக்கு. நம்ம ஒன்று கேட்டா அதுவும் சார் கொடுப்போம், அது வேற விஷயம். கரெக்டான கண்டென்ட் கொடுத்தா இமேஜ் கரெக்டாக கொடுக்கும், அது வேற விஷயம். ஒன் சைன் கைஸ், நான் எந்த பேஜ்ல இருக்குன்னு தெரியல. நான் அன்னைக்கு நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன், எனக்கு அந்த அளவுக்கு பொறுமை கிடையாது அதை யூஸ் பண்ற அளவுக்கு. ஜஸ்ட் சும்மா டச்சப் பண்ணிட்டு அப்புறம் விட்டுட்டேன். இந்த இருக்கு லைட் ரூம், ஃபோட்டோஷாப், எடுத்துக்கிறாங்க. இங்கதான் எங்கேயோ பார்த்தேன், ஃபியூச்சர்ஸ் தான் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட்.
ஒரு 2 minutes தான். இந்த லோடிங் தலைவலி கொஞ்சம். இது மெயின் அட்மின் பேஜ்ல வந்துடும். வெயிட் பண்ணுங்க, என் பர்சனல் டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. வேண்டாம், நான் அப்புறம் பார்க்குறேன். ஏன்னா அது மொத்தமா சிங்கர்சேஷன் ஆயிருக்கு. நான் இப்போ என்னுடைய ஃபோன் மொபைல யூஸ் பண்ற அக்கௌண்ட்டுமே அதுல சிங்கர்சேஷன் ஆயிருக்கு. அதனால வேண்டாம், அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இப்போ டச் பண்ணல, ஒன் செகண்ட் வரேன். நான் தான் இதை கொஞ்சம் யோசிப்பேன் யூஸ் பண்றதுக்கு. வெயிட் பண்ணுங்க. இப்ப வரேன். கொஞ்சம் எடுத்துட்டேன்டா. ஆமா, சூப்பர். இதா இருக்கு. இந்த கைஸ், இதுதான் ஆக்சுவலா. அது என்னதுன்னா, ஸ்டோன் போட்டோஷாப், இந்த கிரியேட்டிவ் ஃபைல், இந்த ஜென்ரேட்டட் வீடியோ. ஆக்சுவலா இந்த வீடியோலாம் எப்படி வருதுன்னு தெரியல, என்ன கிளிஸ்ல வருதுன்னு தெரியல. பட் பொறுமையா இருந்து அதை ட்ரை பண்ணி பார்த்தா பர்ஃபெக்டா தான் அவுட்புட் கொடுக்குது. அது ஒரு விஷயம். யாராவது ஃப்ரீயா தான் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? இந்த டாலி, அதுக்கப்புறம் வந்து இன்னொன்று இருக்கு, இந்த இமேஜ் கிரியேட் பண்றதுக்கு சம்திங் ஏதாவது ஒரு நீங்க நேம் கொடுத்து கிரியேட் பண்ணீங்கன்னா ஜெனரேட் பண்ணி கொடுக்கும் கமாண்ட் ப்ராம்ப்ட்ல, ஓகேவா? பர்ஃபெக்டா இருக்குன்னா நான் சொல்ல மாட்டேன், குத்து மதிப்பா அது கொடுக்கும், அவ்வளவுதான். ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இப்போ நீங்க ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா எல்லாம் ஒரு டேட்டா வந்து சிங்கர்சேஷன் ஆயிரும், ஓகேவா? இப்போ என்னோட மெயில் ஐடியில என்னுடைய நான் மொபைல் யூஸ் பண்ண டேட்டாவும் சிங்கிள் செஷன் ஆயிருக்கு, பிகின்ஸ் யூஸ் பண்ண சிங்கிள் செஷன் ஆயிருக்கு. அதனால ஒரு மெயில் ஐடியா கொண்டு போறது பெட்டர். ஏன்னா இப்போ நீங்க வந்து 2 3 மெயில் ஐடி யூஸ் பண்றீங்க ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கு அப்படின்னா, சப்போஸ் ஃபிக்மா யூஸ் பண்ற அக்கௌண்டோட யூசர் நேம் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க அப்படின்னா என்கிட்ட அந்த அக்கௌண்ட்டை மறந்துட அப்படிதான். அதில் நீங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருப்பீங்க. ஸோ ஒவ்வொரு டைம் யாரும் ப்ராஜெக்ட் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணி டாட் பிக் ஃபைல யாரும் சேவ் பண்றது கிடையாது. எல்லாமே பிகின்ஸ்க்கு தான் போட்டு வச்சிருப்பீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்களே காம்ப்ளிகேஷனை வந்து இழுத்துக்காதீங்க. ஸோ ஒரே மெயில் ஐடியில யூஸ் பண்ணுங்க எல்லாத்தையும். அதை பர்ஃபெக்டா வச்சுக்கோங்க, கரெக்டா பாஸ்வேர்டு அதை கரெக்டா வந்து செக்யூர் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனா ஒரு மெயில் ஐடி யூஸ் பண்ணுங்க. நானா இப்போ இந்த வெப்சைட் யூஸ் பண்ணா ஒரு மெயில் ஐடி, பர்சனல் மெசேஜ் பர்சனல் தனி மெயில் ஐடி வச்சுப்பேன், அப்படிதான். ஓகேவா? ஸோ நான் பண்ண மிஸ்டேக்னா, நானுமே இந்த பிகினிங் ஸ்டேஜ்ல ஒரு 4 5 மெயில் ஐடி யூஸ் பண்ணேன். 4 5 மெயில் ஐடி யூஸ் பண்ண நிறைய அக்கௌண்ட் லாஸ் பண்ணதான் மிச்சம். ஓகேவா? இது எக்ஸ்பீரியன்ஸா நான் சொல்றேன், அவ்வளவுதான். ஸோ நான் 4 5 மெயில் ஐடி யூஸ் பண்ணாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் 1 இல்ல 2 மெயில் ஐடி வச்சுக்கோங்க. அதிகமான மெயில் ஐடி வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க நிறைய யூஸ் பண்ணி, ஓகேவா? ஸோ ஃப்ரீ டைம் ட்ரை பண்ணி பாருங்க, ஓகேவா? ஆக்சுவலா நான் ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணும்போது இதை பத்தி பெருசா நாலேஜ் கிடையாது. அடோப் இப்படி கொடுத்துருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பார்த்தா நிறைய பேர் ரீல்ஸ்ல போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து ஃபயர் ஃபிளைன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்கு, இமேஜ் ஜென்ரேட்டர் அடோபே கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. பட் பெருசா எனக்கு நான் இதுல ஒர்க் பண்ணி பெருசா அவுட்புட்லாம் எடுத்தது கிடையாது. சும்மா டைப் டைப் பண்ணி பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு டவுட் இருக்குன்னு சொல்றதோட என் வேலை முடிஞ்சுச்சு. பட் நீங்க யாராவது நல்லா பெஸ்ட் அவுட்புட் எடுத்தீங்கன்னா எனக்கும் ஷேர் பண்ணுங்க, ஓகே? இது எப்படி கொடுக்குன்னு பார்க்கணும். ஏன்னா என்ன தலைவலி, இதை யூஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னா அதை எடிட் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இவங்க கொடுக்குற இமேஜ் வந்து ஹை குவாலிட்டி தான் இல்லைன்னு சொல்லல. பட் இதை கொண்டு போய் போட்டோஷாப்ல போட்டு அதை அப்புறம் எடிட் பண்ணாதான் நமக்கு ஏற்ற மாதிரி அதை மாடிஃபை பண்ண முடியும். இல்லைன்னா ஒவ்வொரு டைம் நான் உட்காந்து கமெண்ட் ப்ராம்ப்ட்ல வந்து கேட்டுட்டே இருக்கணும், இங்க இப்படி கூட இப்படி கூடன்னு சொல்லிட்டு. அந்த டயத்துக்கு நான் என்ன பண்ணுவேன்னா போட்டோஷாப்ல கொண்டு போய் வச்சு எடிட் பண்ணிட்டு போயிருவேன். ஸோ அதான் ஒரு தலைவலி. ஓகே, ஜம்ப் ஆயிடும்னா சரி. பிகின்ஸ் அக்கௌண்ட் பண்ணிட்டீங்க, அந்த பிகின்ஸ் வரும் சரியா இருக்கு. இப்போ பிகின்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னன்னா ப்ரொஃபைல் எடிட்டிங், அதாவது வந்து உங்க ப்ரொஃபைல் பேஜ்ல வந்து உங்க பர்சனலா வந்து சில டீடைல்ஸ் எல்லாம் கேட்கும், இந்த மாதிரி எடிட் பண்றதுக்கு. ஓகே, அதான் கொஞ்சம் டீடைல்ஸ் தான் கொஞ்சம் எடிட் பண்ணுங்க guys. இங்க நீங்க என்ன ஃப்ரீலான்சிங் பண்றீங்களா, ஃபுல் டைமா ஒர்க் பண்றீங்களா, என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, என்ன கண்டென்ட், நீங்க யாரு என்ன அப்படிங்கறத கொஞ்சம் டீடைல்டா போடுங்க, ஓகேவா? அதை போட்டு எடிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இதுலயே வந்து ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும், ஃப்ரீலான்சிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் எடுக்க முடியும், ஓகேவா? அதனால ட்ரை பண்ணி பாருங்க. இல்ல இந்தியாவுல இருந்து ட்ரை பண்ணா ஸ்டிப் கனெக்ட் ஆகுமா இல்ல பேபால் கனெக்ட் ஆகுமான்னு எனக்கு டவுட். ஏன்னா ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி நான் கனெக்ட் பண்ணும்போது எனக்கு கனெக்ட் ஆகலாம். இங்க வந்து தான் வந்து கனெக்ட் பண்ணேன். என்னோட ஃப்ரீலான்சிங் அக்கௌண்ட் பேமெண்ட் வந்து ஸ்டிப் பேமெண்ட் கனெக்ட் பண்ணேன், ஓகேவா? நம்ம ஊர்ல அவைலபிளா இருக்கான்னு தெரியல, யாராவது அவர்கிட்ட செக் பண்ணி பாத்தீங்கன்னா விபிஎன் போட்டு பண்ற மாதிரி இருக்கும். எனக்கு அது டவுட்டா இருக்கு, இங்கே இருக்கும்போது துபாயில இருக்கும்போதா இல்ல ஊர்ல இருக்கும்போதா அப்படின்னு ஒரே கன்ஃபியூஷன் எனக்கு. அதனாலதான் அதை பத்தி நான் தெளிவா, நானே தெளிவா இல்லைங்கும் போது அப்படிதான் தெரியாது சொல்லக்கூடாதுல்ல. அதான் நீங்க ஒரு டைம் செக் பண்ணி பார்த்துட்டு எனக்கு அப்டேட் பண்ணுங்க, நான் செக் பண்ணி பார்த்துட்டு லைவ்லயே சொல்றேன் என்னங்கிறத. பேமெண்ட் இன்டெகிரேஷன் லைக் அவனுடைய பேமெண்ட் டீடைல் என்ன வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அது டவுட்டா இருக்கு எனக்கு. நம்ம ஊர்ல கனெக்ட் ஆகுமா இல்ல ஃபாரின் கண்ட்ரில தான் கனெக்ட் ஆகுமா அப்படிங்கிறது. சொன்னது புரிஞ்சாரா? நான் பாட்டு பேசிட்டே இருக்கேன், இந்த ரியாக்ஷன் இருக்க கொடுக்க மாட்டேங்கடா. இல்ல ஓகே மேம், இல்ல மொக்க போடாதீங்க மேம். அமைதியாவே இருக்க வேண்டியது. ஒன் செகண்ட், அப்படியே யூடியூப் சைட் போயிட்டு வந்துடுறேன். ஆரம்பிச்சதும் சைட் போகவே இல்லை.
ஓகே டன். சொன்னது புரிஞ்சா டீடைல்ஸ்லாம் அதை கொஞ்சம் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஒரு மெயில் ஐடியா யூஸ் பண்ணுங்க, அது என்னோட கைண்ட்லி அட்வைஸ். சரி, அதுக்கப்புறம் பாப்போமா. இப்போ என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து கிரியேட் காம்பவுண்ட் கொடுக்க போறோம். ஸோ இதெல்லாம் என்னவா காம்பவுண்ட் கொடுக்கலாம். இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா, சிங்கிள் காம்பவுண்ட் இல்லை, எனக்கு வந்து இது வந்து ரெண்டு ரெண்டு வச்சிருக்கேன், நான் ரெண்டு வேல்யூ வச்சிருக்கேன். ஸோ என்ன பண்றேன், மல்டிபிள் காம்பவுண்ட் கொடுக்குறேன். கிரியேட் மல்டிபிள் காம்பவுண்ட் சொல்லி கொடுக்குறேன். ஓகேவா. இப்போ ரெண்டு பேரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, எனக்கு வந்து ஒரு ஃப்ரேம்ல மல்டி காம்பவுண்டா இருக்காங்க. நான் ஃப்ரேம்ல கூட கிரியேட் பண்ணல, தனியா தான் வச்சிருக்கேன். இப்போ நான் ஃப்ரேம்ல மாத்திக்கிறேன் வச்சேன். ஓகேவா. ஃப்ரேம்ல போட்டா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். உம் இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடு செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா ஃப்ரேம்ல வந்துருச்சான்னு சொல்லிட்டு. ஏன்னா சம்டைம்ஸ் வந்து ஃபைல் பார்த்து வந்து என்ன மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும், ட்ராக் பண்ணி தூக்கி போடும்போது. ஓகே, அதை கொஞ்சம் இன்னும் பாத்துக்கோங்க. ஓகே, ஒர்க் பண்ணும்போது அதெல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, நம்ம இந்த எக்லிப்ஸ் இருந்து ப்ரோடோடைப் போயிட்டு இங்கே என்ன பண்ண போறோம்னா கனெக்ட் பண்ண போறோம். ஓகேவா. இப்போ நான் என்ன பண்றேன், இதுக்கு என்ன கொடுக்கலாம், ஆன் பிக்கா இல்ல ஆன் டிராகா, என்ன கொடுத்து ப்ராப்பர்ட்டி செட் பண்ணலாம். சொல்லுங்க guys யாராவது. ஆன் ட்ராக், ட்ராக். ஓகே சூப்பர். இப்போ என்ன பண்றோம்னா ஆன் ட்ராக் கிளிக் பண்றோம். இங்க வந்து டெஸ்டினேஷன் வந்து நன்னு இருக்கு. ஏன்டா டெஸ்டினேஷன் எல்லாமே போச்சு, இதை மிஸ்டேக் பண்ணிருக்கோம். இங்க எங்க ட்ராக் பண்றோம். டெஸ்டினேஷன் நன்னு வந்துச்சுனால இதை மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னு அர்த்தம். அப்போ நான் ஒன் டைம் செக் பண்ணும் மறுபடியும் இங்க இருந்து ட்ராக் பண்றோம். ஓகே, ஆன் ட்ராக் கொடுக்குறேன். ஏன் டெஸ்டினேஷன் க்ளோஸ் ஆகுது, இதை தான் மிஸ்டேக் பண்ணிருக்கோம். ஏதோ மிஸ்டேக் பண்ணிருக்கோம். என்ன பண்ணிருக்கோம். என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், இன்னைக்கு எஸ்எஸ் பேஜ் வாக்கில் அப்படி ஒர்க் பண்ணா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம், அதை கெஸ் பண்ணுங்க. நம்ம ஒரு விஷயத்த விட்டுட்டோம். இங்க பிரிக்க மாட்டாங்க, ரெண்டு குரூப்பா இருக்கு. அது காமன் காமன் ஆயிருக்கு, ஏன் தனித்தனியா ரெண்டுமே காமன் ஆயிருக்கு. அதான் டெஸ்டினேஷன் மிஸ்ஸிங்னு சொல்லி வருது. இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் கண்ட்ரோல் இஜெக்ட் கொடுத்துருக்கேன் பழையபடி. என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம்னா, இன்னும் நான் காமன் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ரேம் போடுறேன், ஃப்ரேமுக்கு தூக்கி போட்டு நான் தெளிவா சொல்றேன். நீங்க யாராவது கெஸ் பண்ணீங்களா என்ன மிஸ்டேக் பண்ணிருக்கோம் அப்படின்னு. இப்போ இங்க நம்ம வந்து காம்பவுண்ட் போட்டோம், கிரியேட் மல்டிபிள் காம்பவுண்ட் போட்டோம். பட் கம்பைனர்ஸ் வேரியன்ட் நம்ம கொடுக்கவே கிடையாது. கம்பைனர்ஸ் வேரியன்ட் கொடுத்தோம் என்ன ஆயிடுச்சு, இந்த ஒரு காம்பவுண்டுக்குள்ள ரெண்டு குரூப் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் எப்படி ஆச்சு, ஒவ்வொரு குரூப்பும் ஒவ்வொரு காம்பவுண்டா கன்வே ஆச்சு. அது வந்து என்ன ஆகலைன்னா ரெண்டையும் வந்து மெர்ஜ் பண்ணாம சிங்கிளா விட்டுருச்சு. இப்போ என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, காம்பவுண்ட் டூக்கு ரெண்டு குரூப் இருக்காங்க. ஸோ இப்போ ரெண்டு பேருமே என்ன என்ன பண்ணிட்டாங்கன்னா கம்பைன் ஆயிருக்காங்க. சொல்றது புரியுதா. இப்போ ஒரு ப்ராப்பர்ட்டியா ரெண்டு பேர் இருக்காங்க. இந்த குரூப் ஒன்னும் குரூப் டூவும் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒரு காம்பவுண்டா இருக்காங்க. ஓகேவா. சொல்றது புரியுதா. இப்போ போயிட்டு என்ன பண்ணுவோம், நம்ம ப்ரோடைப் பண்ணுவோம். வேற ஏதாவது மிஸ் பண்ணிருக்கோமா செக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ இங்க வரும்போது பாருங்க, வேரியன்ட் டூ வேரியன்ட்ஸ் இருக்கு. இப்போ தேவைப்பட்டா கூட எகைன் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆட் வேரியன்ட் கொடுத்து நமக்கு கிரியேட் பண்ணிக்க முடியும் மோர் தென் வேரியன்ட். ஓகேவா. இப்போ நம்ம அதெல்லாம் தேவை கிடையாது, ப்ரோடைப் வந்துடலாம். ஓகே. இங்க வந்து இப்போ என்ன பண்ணுவோம், இந்த எக்லிப்ஸ் இருக்குல்ல, இங்க இருந்து கிளிக் பண்ணி இப்போ இங்க கிளிக் பண்ணோம்னா இங்க ஆன் ட்ராக் கொடுத்தேன் அப்படின்னா இப்போ பர்ஃபெக்டா நமக்கு வந்துருச்சு. ஓகே. ஸோ இப்போ மூவின்னு சொல்லிட்டு ஆட்டோமேட்டிக்கா அதே கேட்கும். நமக்கு மூவிங்லாம் வேண்டாம், நமக்கு ஸ்மார்ட் அனிமேஷனே கொடுத்துருவோம். ஓகே. ஸோ ஆன் ட்ராக் கொடுக்குறேன், ஈஸி அவுட்டு. எனக்கு வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, ஸ்மார்ட் அனிமேட் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருந்து இங்க கனெக்ட் பண்ண போறோம். இப்போ இங்க க்ளோஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த எக்லிப்ஸ்ல இருந்து இவரு கனெக்ட் பண்ண போறோம். சொல்றது புரியுதா. இப்போ இவருக்கு என்ன பண்றோம், ஆன் ட்ராக் கொடுக்குறோம் அண்ட் தென் சேஞ்ச் டு ஸ்மார்ட் அனிமேஷன்.
ஓகே, புரியுதா நம்ம என்ன மிஸ்டேக் பண்ணோம் எப்படி சால்வ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் நான் நீங்க ஒர்க் பண்ணும்போது பண்ணீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே, அந்த கிரியேட் காம்பனண்ட் கொடுக்கும் போதெல்லாம். ஓகேவா? ஸோ கம்பைனஸ் வேரியன்ட்னு கொடுங்க. ஏன் அப்படின்னா இப்போ இந்த ஒரு சிங்கிள் வேல்யூக்கு வந்து நீங்க என்ன பண்ணீங்க அப்படி காம்பனண்ட் அப்படின்னு கொடுத்துட்டு தூக்கி ட்ராக் பண்ணிட்டோம். அப்போ இது இவங்களை மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். யாரா ஃபர்ஸ்ட் பர்சன் மட்டும் தான் கன்சிடர் பண்ணும். அப்போ டார்கெட் அவங்க ரீச் ஆகிற பர்சனை கன்சிடரே பண்ணாது. அப்போ என்ன பண்ணும், அந்த இடத்துல எந்த டார்கெட்டுமே இல்லைன்னு சொல்லிட்டு ரேண்டமா இருக்கிற எல்லா ஆப்ஜெக்ட்டும் ஷோ பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்க ரெண்டு வேரியன்ட் இருக்கு அப்படிங்கும் போது தான் ஃபர்ஸ்ட் வேரியன்ட் இருந்து ரெண்டாவது வேரியன்ட் கனெக்ட் பண்றேன். அப்போ டார்கெட் யாருன்னா ரெண்டாவதா இருக்கிற வேரியன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அது கன்சிடர் பண்ணுது. ஓகேவா? ஸோ நீங்க காம்பனண்ட் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா நீங்க கிரியேட் பண்ண ரெண்டையுமே என்ன பண்ணுங்க காம்பனண்ட்டுக்குள்ள கொண்டு வந்துருங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ நம்ம வந்து காமனாக கிரியேட் பண்ணிட்டோம். நம்ம வந்து இப்போ அசெப்ட்ல போயிட்டு இப்போ ஃபில்டருக்கு இப்போ நான் யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ்ல வந்து ஃபில்டரை கிளிக் பண்ணி லோக்கல் அசெப்ட்னு நான் எடுத்துக்கிறேன். பட் நீங்க யூஸ் பண்ற இன்டர்ஃபேஸ்ல எப்படி இருக்கும் அப்படின்னா லோக்கல் அசெப்ட் இருக்கும். அதுல போய் நீங்க ட்ராக் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? ஸோ இப்போ ட்ராக் பண்ணி வச்சிருவோம். இப்போ இதை போயிட்டு என்ன பண்ணி பார்க்கலாம், ரன் பண்ணி பார்த்துடலாம். தெரியுதா கைஸ்? ட்ராக் பண்றது இதுதான் லைட்டா ஒயிட் ஷர்ட் அடிக்குது. டிசைன் சரி பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புரியுதா சொல்றது? ம், ஓகே டன்டா. சரி, அனிமேஷன் ட்ரை பண்ணி பாத்தீங்களா? இருக்கா டவுட்டு இல்ல ஏதாவது? நம்ம என்ன பண்ணணும் பிளான் பண்ணுமே, டிராப் டூ அதை பாத்துருவோம் அப்படின்னு கையோட பாத்துருவோம் இப்ப. இதே பார்க்கலாம் பிளான் போட்டோம்ல. சரி நான் ஸ்டார்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஆக்சுவலா எல்லாத்தையும் ஒன்னா டைப் பண்றது கஜகஜம் புரியாத மாதிரி இருக்கா இல்ல புரியுதா? அதை மட்டும் சொல்லுங்க தெளிவா. புரியலன்னா நான் வந்து கரெக்ட் பண்ணிக்கிறேன். டிராப் டவுன் ஆமாடா. சரி ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், இப்போ நீங்களாம் சின்ன ஜஸ்ட் சும்மா நான் சில கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்கறேன். ஓகேவா? சும்மா நான் நார்மலா நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, இன்ட்ராக்டிவா கொண்டு போய்க்கலாம். ஓகேடா டன்டா. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம், நான் வந்து ஃபர்ஸ்ட் செலக்ட், அதுக்கு பேர் வச்சுன்னா பெருசா செலக்ட் சொல்லி கொடுத்துருவோம்னா இப்போ நம்ம என்ன ஜூம் இன் பண்ணோம். ஓகேவா? டெக்ஸ்ட் இந்த மாதிரி பாதி கன்வெர்ட் நம்ம இந்த மாதிரி பாதி இருந்துச்சு அப்படின்னா தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி ஃபுல்லா வந்து எனேபிள் பண்ணிக்கணும். ஓகேவா? இன்னும் இந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். உம் இப்போ நமக்கு ட்ராப் டவுனுக்கு என்ன தேவைப்படும், என்னன்னா அசட்ஸ்லாம் தேவைப்படும். 180 டிகிரி கொடுத்தோம்னா டவுன்ல வந்துடும். ஓகே தான். இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா பென் டூல கிளிக் பண்ணி okay, இப்போ வந்து ஸ்ட்ரோக்ல போயிட்டு ஒரு 2 பாயிண்ட் அதிகமா வச்சுக்கிட்டோம்னா இப்போ நமக்கு அந்த டிராப் ஆரோ செட் ஆயிடும். எப்போதுமே ஃபர்ஸ்ட் லெட்டர் ஷுட் பி கேப்ஸ், அதான் நீட்டா இருக்கும் பார்க்க டிசைன். புரிஞ்சாடா? இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா டெக்ஸ்ட்டுக்கு மேல ஆல்ரெடி பாலிகன் இருக்கு. இப்போ இந்த ரெண்டையும் செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃப்ரேமுக்குள்ள போட போறோம். ஓகேவா? ஓகே, இப்போ நான் என்ன பண்றேன், ஹை கிளிக் பண்ணி ஒரு ஃப்ரேம் செலக்ஷனுக்குள்ள வச்சுட்டேன். இது ஃப்ரேம் செலக்ஷன் பண்ணுமா இல்ல ஆட்டோல எடுக்க போடுமா? இது ரொம்ப ஈஸி தான். ஓகே, ஜஸ்ட் சும்மா இன்ட்ராக்டா இருக்கிறதுக்காக கொஸ்டின் கேட்கறேன், வேற ஒன்றும் கிடையாது. ஓகேவா? நான் ஆன்சர் பண்ணுங்க, அப்படியே நம்ம விளையாண்டே பார்த்துலாம். ஓகேவா? நான் என்ன பண்றேன், ஆட்டோல எடுக்க போடுறாங்க ஃப்ரேம் செலக்ஷன். ஓகே, இப்போ ஆட்டோல எடுக்க போட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி நமக்கு டிசைன் இருக்கு. இப்போ இங்க பாருங்க, இந்த கேப் இருக்கா, இதை இப்படி கம்மி பண்ணலாம். நான் இந்த கேப்பை கம்மி 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 பண்ணும்போது இந்த இடத்துல பாருங்க இந்த இந்த வேல்யூ கம்மியாகும். ஓகேவா? ஸோ இந்த ஸ்பேஸ் பிட்வீன்ல வந்து எனக்கு ஆட்டோவாகவும் கொடுக்கலாம், இல்லை இந்த வேல்யூ நீங்க என்ன பண்ணிக்கலாம் கம்மி பண்ணிக்கலாம், மேனுவலா கம்மி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே, சொல்றது புரியுதா?
இப்போ என்ன பண்றேன், மேனுவலா கொடுக்குறேன். இங்க வேல்யூ வந்து ஒரு 80 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். எனக்கு குறைஞ்சிச்சா? அதுக்கப்புறம் கீழே ரெண்டும் பாருங்க, எனக்கு 0 0 இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இந்த ஹரிசாண்டல் பேடிங்லையும் வெர்டிக்கல் பேடிங்லையும். ஓகேவா? கீழே வந்து ஹரிசாண்டல் கேப் பிட்வீன் ஆப்ஜெக்ட்ஸ். ஓகேவா? ஹரிசாண்டலா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு அப்படின்னா அதோட கேப் கொடுக்கறதுக்கு தான் நான் என்ன பண்றேன்னா, வெர்டிக்கல் பேடிங்க்கும் அண்ட் தென் ஹரிசாண்டல் பேடிங்க்கும் சம் ஆஃப் வேல்யூ கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து நமக்கு ஹரிசாண்டல் பேடிங். நான் ஹரிசாண்டலுக்கு வந்து 12 பேடிங் கொடுக்குறேன். அந்த 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 சைடு வந்து எனக்கு வருது. 4 சைட்ஸ்க்குமே வந்து பேடிங் எடுத்துக்கேன். இது வந்து வெர்டிக்கல் பேடிங். ஸோ வெர்டிக்கல் பேடிங் இப்போ நான் எவ்வளவு கொடுக்குறேன்னா ஒரு 4 கொடுக்குறேன். ஸோ தெரியுதா? இப்போ வச்சு பாருங்களேன். இப்போ அது சைடு எடுத்துக்கிறது, இந்த மேல ஒரு 4, கீழே 4, இந்த சைடு வந்து 12. ஸோ இதெல்லாம் அந்த நீங்க ஆட்டோ லேபிள் யூஸ் பண்ணா ரொம்ப அக்யூரேட்டா இருக்கும், டிசைன் வேற லெவலில் இருக்கும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, இப்போ இந்த ஃப்ரேம் நான் போட்டிருக்கேன்ல, இந்த ஃப்ரேமுக்கு என்ன பண்றேன், கார்னர் ரேடியேஷன் வந்து 5 கொடுக்குறேன். ஓகேவா? இதுதப்போ ஃபுல் ஸ்டோக் கொடுத்துக்கிறோம். நான் ஸ்டோக் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னா, ஒரு இது நீட்டாக தானே இருக்கு, இது நீட்டாக தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நான் வேல்யூ இப்படியே வச்சுக்கிறேன். நீங்க கம்மியாக கொடுக்கலாம்னு கொடுத்துக்கலாம். இல்லை அது ரொம்ப வேல்யூ உங்களுக்கு இன்க்ரீஸாக வேணும்னா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், வெர்டிக்கல் பேடிங்க்கு ஒரு 5 10 கொடுத்துக்கலாம். ஓகேவா? எனக்கு தெரிஞ்சு இந்த வேல்யூ ஒரே ஓகேன்னு நினைக்கிறேன். நீங்க என்ன சொல்றீங்க? இப்போ ஸ்டோக் தேவைப்பட்டா நம்ம அதிகமாக கொடுத்துக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஸ்டோக் ரொம்ப ஒரு கோடு போட்ட மாதிரி இருக்கு. ஒரு 4 கொடுத்துக்கலாம். டன். ஃபர்ஸ்டே அந்த டெக்ஸ்ட்டை நம்ம சரி பண்ணியிருக்கணும், அப்படியே விட்டாச்சு. நோ இஷ்யூஸ். சாந்தி. எப்படி கொடுத்தாலும் ஃபர்ஸ்டே ரெடி பண்ணி சரி பண்ணிருக்கணும். இப்போ ரொம்ப அசிங்கமா இருக்குமா எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ நோ இஷ்யூஸ், இப்படி இருக்கட்டும். இப்போ கண்டென்ட்டுக்குள்ள போவோம். ஓகே. இது ரொம்ப அதுக்கு ஒரு ஸ்பேஸே இல்லாம ரொம்ப ஒட்டின மாதிரி அசிங்கமா இருக்குல்ல. இது எனக்கு இந்த டிசைன் பிடிக்கவே இல்லை. உங்களுக்கு பிடிச்சிட்டு அதுக்காக ஐ டோன்ட் லைக் இட். அடுத்த ஒரு ஃப்ரேம் போட்டுக்கலாம், அப்படியே லிவிட் பண்ணிடுவோம். நான் என்ன பண்றேன் அப்படின்னா, எகைன் ஒரு டெக்ஸ்ட் எடுத்துக்கிட்டு நான் என்ன பண்றேன், செலக்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெக்ஸ்ட்டை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்றேன். ஓகேவா? செலக்ட் பண்ணிட்டு இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் கொடுத்துருக்க வேல்யூ வந்து கரெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த வேல்யூ எப்படி கரெக்ட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் நம்ம பண்றது ப்ராப்பரா பண்ணணும். ஓகேவா? ஸோ டெக்ஸ்ட் டிசைனுக்காக இப்படி தான் இருக்கும். நம்ம எல்லா டிசைனுமே இப்படி தான் ஒட்டி ஒட்டி இருக்கணும். நம்ம ஸ்பேஸ் எவ்வளவு கொடுத்தாலும் அந்த இந்த டெக்ஸ்ட்டுங்கிறது அசிங்கமா தான் இருக்கும். அப்ப நம்ம இங்கே என்ன பண்ணுவோம், சரி பண்ணுவோம். இப்போ என்ன பண்ணலாம், வேற எப்படிலாம் ஹேண்டில் பண்ணலாம். இப்போ கரெக்ட் ஆயிட்டா? இப்போ என்ன யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது சொல்றேன். ஓகேவா? இப்போ நமக்கு வந்து டெக்ஸ்ட் என்ன இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து பிக்சல் சைஸா இருந்துச்சு. பிக்சல் சைஸ் இருக்கும்போது மேலே நம்ம என்ன பண்ணுவோம், சைஸை மாற்றணும். ஓகே, ப்ராப்பரா எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ நான் என்ன பண்றேன்னா, ஆட்டோ வித் கொடுத்தேன். அண்ட் தென் நான் என்ன பண்ணேன்னா, அலைன் மிடில் கொடுத்து ஆட்டோ வித் கொடுத்ததுக்கு அப்புறம் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு டெக்ஸ்ட் வந்து ஆட்டோவா எனக்கு வந்து செட் ஆயிடுச்சு. இப்போ நீட்டா இருக்கு. தெரியுதா உங்களுக்கு? ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, எகெயின் போயிட்டு நான் பாலிகான் டூலை தூக்கிட்டு வந்து இப்போ அகைன் மிஸ்டேக் பண்றேன். ஏன்னா ஷிஃப்ட்டை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணா அந்த பாலிகன் டூல் வந்து பெர்ஃபெக்டா வரும். ஓகே. அப்போ ரொட்டேட் பண்றோம் 180 டிகிரிக்கு. ஸோ ரொட்டேட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன், இதை கிளிக் பண்றேன், பென் டூல் வைக்கிறேன். நார்மலா பென் டூல் டபுள் கிளிக் பண்ணாலே உங்களுக்கு பென் டூல் எனேபிள் ஆயிடும். ஜஸ்ட் இப்படி ட்ராக் பண்ணீங்கனாலே என்ன ஆகும், உங்களுக்கு ட்ராக் ஆகும். சும்மா நான் அசெட் எடுத்து வரதுக்கு பதிலாக இப்படி ட்ரை பண்றோம், அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகிடும். ஸ்டோக் எனேபிள் பண்றோம். ஸ்டோக்குக்கு வந்து ஒரு எவ்வளவு கொடுக்கலாம், ஒரு 4 கொடுக்குறோம். ஓகே. இப்போ நீட்டா இருக்கு. இப்போ என்ன பண்றேன்னா, ரெண்டு பேரும் இப்படி செலக்ட் பண்ணிட்டு வெர்டிக்கல் அலைன்மெண்ட் கொடுக்குறோம். ஓகே, பர்ஃபெக்ட் அலைன்மெண்ட் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ
நம்ம செலக்ட் பண்ண ரெண்டு பேருக்கு என்ன பண்றோம் அப்படின்னா ஆட்டோ லேஅவுட் கொடுக்க போறோம். ஓகேவா? ஸோ ஆட்டோ லேஅவுட் ஷிஃப்ட் ஏ கொடுத்தீங்கன்னா ஆட்டோ லேஅவுட். இப்போ அந்த ஆட்டோ லேஅவுட் நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஓகே, ஹரிசாண்டல் பேடி கொடுக்குமா? ஸோ எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா நான் வந்து ஒரு 20 கொடுக்குறேன். ஓகே. ஸோ வெர்டிக்கல் பேடிங் நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு 20, அதுக்கு 20 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ நீட்டா இருக்கா? ஸோ இப்போ இந்த சைஸ் வந்து ஈவனா இருக்கு. மேல 20, கீழே 20, சைடு 20. இப்போ நீட்டா இருக்கா? ஸோ இது எப்படி நீட்டா இருக்கு, இது எப்படி நீட்டா இருக்கு? பேச்சு வாக்கில் பண்ண சின்ன மிஸ்டேக். ஸோ அது வந்து நமக்கு என்ன ஆகுது, பயங்கரமா அடி வாங்குது. சொல்றது புரியுதா? ஸோ இப்போ நமக்கு தேவையே கிடையாது. ஓகேவா? டெலிட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதுன்னு வச்சுக்க போறோம். இதுவரை சொன்னது புரிஞ்சடா? இப்போ இதுக்கு நம்ம ஒன்று மிஸ் பண்ணிருக்கோம். என்னன்னா மொத்த ஃப்ரேமுக்கும் என்ன பண்றது அப்படின்னா ஸ்டோக் ரெனியூவல் பண்றோம். இப்போ இதுக்கு வந்து ஸ்டோக் வந்து 5 வச்சுக்கிறோம். இப்போ டீசெண்டா நீட்டா இருக்கு. ஓகே. ஆ, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இப்போ காப்பி எடுக்க போறோம். காப்பி எடுத்து ஒருத்தவங்க மட்டும் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அகைன் அண்ட் அகைன் வந்து யூஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ வந்து பாருங்க, எப்பவுமே வந்து இந்த கார்னர் ஏஜ் வந்து ரொம்ப ஷார்ப்பா இருக்கக்கூடாது. கொஞ்சம் பெண்ட் ஆகினா நீட்டா இருக்கும். அப்ப என்ன பண்ணிக்கலாம், ஃபர்ஸ்ட் பெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன டிசைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பரா டிசைனுக்கு போகலாம். ஓகேவா? இப்போ கொஞ்சம் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இதை ஒரு காப்பி எடுத்துட்டு அந்த பாலிகன் டூல வந்து டெலிட் பண்ணி விட்டு அதை ட்ராக் பண்ணி இழுத்து வச்சிருக்கேன். அவ்வளவுதான். ஓகேவா? ஸோ கண்ட்ரோல் டி கொடுத்து இது ஒரு காப்பி எடுத்துட்டேன். இதை கீழே ட்ராக் பண்ணி வச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் வச்சுட்டு என்ன பண்றேன், டெலிட் பண்ணிட்டேன். இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும் அப்படின்னா சின்னதாயிடும். ஓகேவா? அது என்ன பண்ண போறேன் அப்படின்னா உம் இந்த ஃப்ரேமை ட்ராக் பண்ணி விட்டுக்கிறேன். ஓகேவா? பண்ணது புரியுதா? இப்போ என்ன பண்ண போறேன்னா அடுத்தடுத்து என்ன பண்ண போறேன், இந்த ஃப்ரேமை என்டையரா வந்து காப்பி எடுத்து டெக்ஸ்ட்டை மாத்திட்டே இருக்க போறேன். இப்போ உங்களுக்கு இதில் ஏதாவது அலைன்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா கூட இந்த பர்டிகுலர் ஃப்ரேமுக்கு என்ன பண்ணுங்க, நீங்க கிளிக் பண்ணி அலைன்மெண்ட்ஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா மூணுமே ஒவ்வொரு ஃப்ரேம்ல இருக்கு. ஓகேவா? அது வந்து ஆட்டோ லேஅவுட்ல இருக்கு. ஓகே. நீங்க ஆட்டோ லேஅவுட்ல போட்டாலே அது ஃப்ரேமுக்குள்ள தான், அது ஒரு ஃப்ரேமா கன்சிடர் பண்ணிட்டு தான் என்ன பண்ணும் போய் விழுவும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்றோம்னா மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி இவங்களை வந்து ஒரு ஃப்ரேமா நம்ம கன்வெர்ட் பண்ண போறோம். சொல்றது புரியுதா? ஸோ ரைட் கிளிக் பண்ணிட்டேன். இவங்களை வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ள போடுறேன். ஓகேவா? ஃப்ரேமா கன்வெர்ட் பண்ண சென்ஸ் ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ள போறது தான். ஓகேவா? ஸோ இப்போ இவங்க எல்லாரும் வந்து ஒரு ஆட்டோ லேஅவுட்டுக்குள்ள இருக்காங்க, இந்த 3 பேர். ஓகேவா? சரிதா? இப்போ இந்த ஆட்டோ லேஅவுட் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இப்போ அதோட பார்டர்லாம் நம்ம என்ன பண்ண போறோம், ஃபுல்லாவே வந்து ஹைட் பண்ண போறோம். அதை எப்படி பண்ணலாம், எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நம்ம இது யூஸ் பண்ண இந்த டூல் இது, இந்த விஷயம் யூஸ் பண்ணா இதை ஹைட் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜஸ்ட் போய் ரிமூவ் பண்றதுதான். இப்போ எப்படி ரிமூவ் பண்ணா நடக்கும்? பொதுவா இருக்கிற ஃப்ரேமுக்கு எனேபிள் பண்ண போறோம். தனித்தனியா இருக்கிற ஃப்ரேமுக்கு ரிமூவ் பண்ண போறோம். அதை என்ன ரிமூவ் பண்ணணும், என்ன ஆட் பண்ணணும் சொல்லுங்க. ஒண்ணும் கிடையாதுடா. இப்போ இதெல்லாம் ஒரு ஃப்ரேம்குள்ள இருக்கா? இப்போ நான் இந்த ஃப்ரேம்குள்ள போறேன். ஓகே. இந்த ஃப்ரேமுக்குள்ள ஸ்டோக் இருக்கு, ரிமூவ் பண்றேன். அப்புறம் இந்த ஃப்ரேமுக்குள்ள வரேன், இதுக்கு ஸ்டோக் இருக்கு, ரிமூவ் பண்றேன். அப்புறம் இந்த ஃப்ரேமுக்குள்ள வரேன், இதுக்கு ஸ்டோக் இருக்கு, ரிமூவ் பண்றேன். இப்போ இது மொத்தமா ஒரு ஃப்ரேமுக்குள்ள இருக்காங்களா? இப்போ ஃப்ரேம் 90, இப்போ இந்த ஃப்ரேம் 90க்கு மொத்தமா வச்சு ஸ்டோக் எனேபிள் பண்றேன். சரிதா? எனேபிள் பண்ணிட்டு இப்போ அவங்களுக்கு கொடுத்த அந்த வேல்யூ இவங்களுக்கு கொடுக்குறேன். அவ்வளவுதான். இப்போ இவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க, ஒரு பாக்ஸ்க்குள்ள வந்துட்டாங்க.
சொல்றது புரியுதா? இப்போ நான் ப்ரீவியஸா நான் ஹேண்டில் பண்ணது போல நான் என்ன பண்றேன்னா இந்த ஃப்ரேமுக்கு வந்து இப்படி கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன பண்றேன், ஒரு கார்னர் ரேடியேஷன் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கொடுத்துக்கிறேன். ஓகேவா? அப்பதான் கொஞ்சம் நீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஷோ பண்றது புரியுதா கைஸ்? இது கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துறேன். டக் டக் நடத்திட்டு போயிட்டேன்னா புரியாது. அதனாலதான் சொல்றது புரிஞ்சு தானே? எஸ் மேம். ஓகே டன் சூப்பர். இப்போ என்ன பண்ண போறோம், எல்லாம் முடிஞ்சுச்சு. ஓகேவா? நான் பேச்சுவார்த்தை எதையும் விட்டுறக்கூடாது. பேசிட்டு சொல்ல வேண்டியது எல்லாமே ஸ்கிப் பண்ணிட்டேன். ஓகே. இப்போ என்ன பண்றோம், நான் டைம் செக் பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்றோம், மொத்தத்தையும் செலக்ட் பண்ணி இவங்கள ஒரு காமன் எடுக்க போறோம். இப்பதான் ரியலா காமன். இப்போ நம்ம என்ன போட்டது வந்து ஆட்டோ லேஅவுட். ஆட்டோ லேஅவுட்ல போட்டீங்கனாலே ஃப்ரேம்ங்கிற பேர்ல தான் வந்து விழும். ஓகேவா? நீங்க நார்மலா ஃப்ரேம் போட்டீங்கன்னா ஆஷ் சிம்பிள் போட்டு ஃப்ரேம்னு உங்களுக்கு காட்டும். நீங்க ஆட்டோ லேஅவுட் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும். தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி குட்டி குட்டி ஆட்டோ லேஅவுட் மேல வச்சுன்னா அந்த கார்னரே உங்களுக்கு அதுவே காட்டும். ஆட்டோ லேஅவுட்ல இருக்காங்க இவங்க, இவங்க வந்து ஃப்ரேம்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா? இது வந்து டூல் டிப்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி அந்த நேம் ஷோ ஆகுறதுக்கு பேர் டூல் டிப். ஓகேவா? ஸோ அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ இப்போ என்ன பண்றோம் அப்படின்னா மொத்தமா செலக்ட் பண்ணுமா, ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணிட்டோம். இப்போ கிரியேட் காமன் கொடுக்குறோம். ஓகேவா? இப்போ நான் கிரியேட் காமன் கொடுத்துட்டேன். சரி, வேற நம்ம என்ன பண்ணுவோம், கிரியேட் காமன் கொடுத்துட்டு நமக்கு வேலை முடிஞ்சா வேற எது எப்படி ஹேண்டில் பண்ணுவோம்? ஒரு கிரியேட் காமன் கொடுத்துரும். வேற எது என்ன பண்ணுவோம் சொல்லுங்க பார்க்கலாம். வேரியன்ட். சூப்பர். சரி, வேரியன்ட் எங்க போய் கொடுப்போம்? ஆட் ப்ராப்பர்ட்டிக்குள்ள போயிட்டு வேரியன்ட் கொடுத்தோம் அப்படின்னா இங்க கிரியேட் ஆயிடும். இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு இப்போ எனக்கு நிறைய வேரியன்ட் வேணும். இப்போ 1, 2, 3, 4, 5 5 வேரியன்ட் நான் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இப்போ ரொம்ப எல்லாம் டஞ்சன் மாதிரி இருக்குல்ல, கொஞ்சம் நான் என்ன பண்ணிக்கிறேன், ஸ்பேசஸ் கொடுக்கறதுக்காக நான் கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இங்க கிளிக் பண்ணுங்க. ஒவ்வொரு வேரியண்டா கிளிக் பண்ணி கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுத்துருங்க. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ஸ்பேஸ். அப்பதான் பார்க்க நீட்டா இருக்கும். ஏன்னா ப்ரோடைப் பண்ணும்போது கசகசன்னு இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ எத்தனை வேரியன்ட் இருக்கு நம்ம கிட்ட? ஆக்சுவலா வேரியன்ட் நான் நிறையவே எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். 6 வேரியன்ட் கிட்ட இருக்கு. ஒண்ணு வேண்டாம் நமக்கு, இதை டெலிட் பண்ணிக்கலாமா? எதுக்கு? ம், 5 போதும். ரொம்ப வேண்டாம். கன்ஃபியூஸ் ஆகும் பயங்கரமா. ஓகே, டிஃபால்ட் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு போயிட்டு இவங்கள மட்டும் என்ன பண்றேன் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து ஹைட் பண்ண போறேன். இப்போ ஹைட் பண்றேன், எப்படி ஹேண்டில் பண்ணலாம் இந்த ஹைட் பண்றது? சொல்லுங்க, எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? நான் இங்க ஜஸ்ட் வந்து இதை ஹைட் கிளிக் பண்ணாலே என்னாகும், இந்த என்டையரா இருக்கிறவங்க ஹைட் ஆயிடுவாங்க. ஓகேவா? இப்போ எல்லாமே வந்து டவுன் ஆரோல தான் இருக்கு. இப்போ நம்ம ஒன்ஸ் கிளிக் பண்ணும்போது அப் ஆரோல இருந்து டவுன் ஆரோவுக்கு அது மாறணும். ஓகேவா? அப்போ இது எப்படி நம்ம கொண்டு போகலாம்? எங்கேயும் நம்ம என்ன பண்ணலாம், ஒவ்வொரு ஆரோவை கிளிக் பண்ணி நம்ம டிகிரியை மட்டும் மாத்தினா போதும். சரிதா? ஜஸ்ட் 0. அதை அலைன்மெண்ட்ஸ்லாம் பார்த்துக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம ப்ரோடக்ட் மேல இருந்து கீழே ட்ராக் பண்ணும்போது மாத்தி கூட ட்ராக் பண்ணி அதுக்கு வேல்யூஸ் கொடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால சொல்றேன். ஓகேவா? இப்போ என்ன பண்ண போறோம்னா எகைன் வந்து இப்போ இந்த ஒரு லேயர் மட்டும் விட்டுரும். இவங்களை ஃப்ரீ ஆகுது. இப்போ கீழே உள்ள லேயர் இப்போ இவங்களுக்கு மட்டும் வரும். ஓகேவா? இப்போ நான் இவங்களை மட்டும் கிளிக் பண்ணி என்ன பண்ண போறேன்னா இவங்களுக்கு வந்து ஃபில் கொடுத்து